அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த இடம் அவருக்கு சாதகமான இடம் இல்லை என்றாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது ராசிக்கு பலம் தரக்கூடிய விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ராசியை மற்றொரு சுபகிரகமான குருவும் பார்ப்பதால துலாம் ராசினியர்களுக்கு இக்காலகட்டம் என்பது சாதகமான பலன்கள் தான் அதிகம் நடக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. கிரக அமைப்புகள் உண்டு. அதே போல புதிய வீடு குடியேறுவது, வசதியான வீடுகள், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது, குரு பார்ப்பதும் சிறந்த யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய தொழில்கள் கைவசப்படுங்க. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து நடைபெறாத இருந்த காரியங்கள் கூட இப்போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புதன் ஆட்சி பெற்றிருப்பதால் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், கேது இணைந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் காரிய தடைகள் ஏற்படுங்க. அதனால் அதிக கவனத்தோடு ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பிறரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. பிறரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள், சக ஊழியர்களை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ யாரிடமும் குறை கூற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வரவும் செலவு சமமாக இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய எதிர்பாராத வருகை மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க. அதே போல் மோட்சக்காரகரான கேது சிம்ம ராசியில் நிலை கொண்டிருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் ஆகியோருடைய ஆசியும் அருளும் கிடைக்க இருக்கு.
பிரசித்தி பெற்ற தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அஷ்டம ராசியில் குரு, பூர்வ புண்ணிய ராசியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி சற்று பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியாற்றும் இடத்தில் பொறுப்புகள் கூட இருக்குது. உழைப்பு கடினமாகும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினை திருப்தி செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களை நீங்கள் பெற இருக்கீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் சற்று அனுசரித்து சாத்தியத்துடன் பழகுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறனை சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு அளித்தர இருக்காங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் உண்மையாக உங்களிடம் நடந்து கொள்வாங்க. அளவோடு புதிய முயற்சிகளை விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க வைக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படுவதால் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தி கொண்டால் தவறான முடிவுகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருப்பினும் சனி மற்றும் குருவினுடைய நிலைகளினால் கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. மேலிட தலைவர்களுக்கு உங்களை பற்றி தவறான செய்திகள் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுது. கட்சியை சேர்ந்த எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. நீங்கள் வேலை பார்ப்பதற்கு இனிமையாக பேசுவார்கள். உள்ளத்தில் உள்ள விஷயத்தை எடுத்து காட்டுவதில் ஜோதிடத்திற்கு இணையான கலை வேறதும் இல்லை. அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க. படித்தவற்றை தேர்வுகள்ல மறக்காமல் எழுதும் நினைவாற்றலை புதனும் ஏனைய மற்ற கிரகங்களும் உங்களுக்கு தந்தருள இருக்காங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் உழைப்பு கடுமையானதாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலை கண்டவுடன் மனம் உற்சாகம் அடையுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. இவற்றிற்கு காரணம் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள செவ்வாய் கிரகம் சுபபலம் பெற்று வலம் வருவது தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் சற்று அதிகமான பணம் விரயமானாலும் பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை சுக்கிரன் சுபபலம் குறைந்து விடுதுங்க. உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையினாலும் குணமாகி விடுங்க. சுக்கிரனுடைய சக்தியினால் வேலைக்கு சென்று வரும் துலாம் ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அதற்கான கூடுதல் கூலியை பெற்று தந்து விடுவார் சுக்கிரன். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி பெண்மணிகளுக்கு சிறிது தாமதமானாலும் மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பது உறுதியளிக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் குருவிற்கு பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.